Welcome to our channel JM Dreams. இந்த வீடியோவில் கோன் ஷேப் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த கோன் ஷேப்பை எப்படி மெஷர்மெண்ட்டில் கால்குலேட் பண்ணி போடுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கோன் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கலர் சார்ட், ப்ளூ கலர் சார்ட் எடுத்திருக்கேன். எப்பவுமே நம்ம ட்ராயிங் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா, இந்த சார்ட்டில் நல்ல சாஃப்ட் பிளெயினாக இருக்கக்கூடிய சைடில் வரைவோம். அது 3D ஷேப்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேப்பரை ரஃப் சைடுக்கு மாற்றி இந்த ரஃப் சைடில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு அவுட்ரு சைடாக நல்ல பாலிஷான சைட் கிடைக்கும். அதனால் எப்பவுமே ரஃப் சைடில் வரைஞ்சிக்கணும். கோன் வரைகிறதுக்கு 2 சைஸ் தேவைப்படும். ஒன்று ஹைட்டு, இன்னொன்று அதோட ரேடியேஷன். கோனோட ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறது கீழே வர்ற சர்க்கிள், இதோட ரேடியஸ். கோனோட ஹைட்ன்றது இந்த சென்டர்லேருந்து வரக்கூடிய ஹைட்டை தான் கோனோட ஹைட்டுன்னு சொல்கிறோம். ஸ்லாண்டிங் லைன் வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 சென்டிமீட்டர்ஸ், ரேடியேஷன் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ். தேர்ட் சைடு ஸ்லாண்டிங் லைனோட வேல்யூ வந்து 5. நம்ம இந்த ஸ்லாண்டிங் லைன் வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா square root of h square plus r square. இப்போ h square வந்து 4 square plus 3 square. இந்த எஸ்ஸோட வேல்யூ 5. இந்த கோன் சைஸ்க்கு நம்ம எப்படி பேட்டர்ன் வரைகிறது, கோனோட பேட்டர்ன் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். கோன் பேட்டர்ன் வரைகிறதுக்கு 2 சர்க்கிள் தேவைப்படும். மேலே உள்ள கோன் மேல் பார்ட் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிளும், கீழே உள்ள ஒரு பார்ட் வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிளும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் பாயிண்டில் வச்சு நீங்கள் 5 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அதளவுக்கு காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. கீழே உள்ள சர்க்கிள் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. காம்பஸில் 3 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. கோனுக்கு மேலே உள்ளது வந்து ஃபுல் சைஸ் சர்க்கிளும் தேவைப்படாது. இதில் எவ்வளோ தூரம் தேவைப்படுன்றதை நம்ம கால்குலேஷனாக போட்டுக்கோம். இதில் வந்து என்னென்னா இதோட ஆங்கிளை கால்குலேட் பண்ண ஆங்கிளோட ஃபார்முலா ஆங்கிள் = 360 × r/s. இப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டிய ஆங்கிள் 216 டிகிரிஸ். ப்ரொடெக்டர் வச்சு மார்க் பண்ண போகிறோம். இதில் வந்து 216 டேரெக்டாக மார்க் பண்ண முடியாது. அதனால் இதில் ஆக்சுவலி 180 வரைக்கும் இருக்குது. இந்த ஹாஃப் சர்க்கிளோட டிகிரிஸ் வந்து 180. ஸோ நீங்கள் 180 விட்டுட்டேன். இல்லை 180 சப்ராக்ட் பண்ணுங்க. ரிமைனிங் என்ன வருது? 36 டிகிரி. 36க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இப்போ நம்ம மார்க் பண்ண டாட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் உங்களுக்கு 216 டிகிரிஸ். இப்போது நம்ம பேட்டர்னுக்குரியதை வரைஞ்சிட்டோம். நமக்கு தேவையான பேட்டர்ன் இந்த ஏரியா நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் தான் தேவைப்படும். இந்த சர்க்கிள் கோன் பண்ண இப்போது
இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இதை ஒட்டுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பீசஸ் தேவைப்படும். அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டுக்குவோம். கொஞ்சம் பேப்பர் விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஒட்ட முடியும். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பிட் விட்டுருங்க. பசை வச்சுக்கிட்டு இதோட பெரிய சர்க்கிளாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த ஏரியாவை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டும் இதில் நம்ம சின்ன சின்னதாக கட்டிங் போடுவோம். இதில் வந்து எவ்வளோ சின்னதாக கட்டிங் போடுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல கோனோட ஷேப் அழகாக நீட்டாக கிடைக்கும். இதில் பெருசு பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோனில் அதோட லைன்ஸ் சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி தெரியும். இந்த லைன்ஸ் மாதிரி தெரியாமல் சர்க்கிளாக தெரியணும்னா இந்த இடத்துல குட்டி குட்டியாக கட் பண்ணி விடணும். ஸோ அதனால் இதை குட்டி குட்டியாக மார்க் பண்ணுங்கள். நமக்கு இப்போ பேட்டர்ன் கிடச்சிட்டு இப்போ இதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு இந்த ஏரியா தேவையில்லை, ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம இப்போ போட்டிருக்கிறதுல இதோட அவுட்ரு லைனில் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுலேயும் விவி ஷேப்பாக கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த லைனையும் இந்த சர்க்கிள் லைன்ஸில் வர்ற சின்ன சின்ன வி ஷேப்பையும் ஃபோல்ட் பண்ணி விடணும். கையை வச்சு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வி ஷேப்பையும் அந்த கர்வ்லேயே கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ எல்லா சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த லாங் சைடில் கம் அப்ளை பண்ணுங்கள். வெளியே பார்க்க கம் அப்ளை பண்ணி பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடோட நம்ம வரைஞ்ச லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸில் கரெக்டாக இதை ஒட்டி விட்டுருங்க. உங்களுக்கு கோனோட டாப் சைட் கிடச்சிடும். கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிக்கோங்க, நல்லா ஒட்டிடும். இப்போ வந்து இது கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டோம்னா சின்ன சின்ன வி ஷேப்பாக அந்த இது இங்கே நிற்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி சர்க்கிள் வரைஞ்சி வச்சுக்கிட்டோம், அதில் இதை ஒட்டிடும். சர்க்கிள் எடுத்து இப்போ இது ரஃப் சைடு, ஸோ அதனால் ரஃப் சைடு எடுத்து இதில் ஒட்டிடணும். இது உங்களுக்கு நல்ல நீட்டான சைடாக கிடைக்கும். இது அப்படியே வச்சு கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இப்படி கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஃபோன் நல்லா காஞ்சிடுச்சு, ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ், எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க, எனக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.